பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துரை சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் மீண்டுமாக இந்த நாளிலும் கூட தேவனுடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு பெரிதான கிருபைகளை கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலே வேத புத்தகத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசித்து நாம் தொடர்ந்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே யோனா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் யோனா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 3 வரை வாசித்து தொடர்ந்து செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவளுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்போது எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களுடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான் என்பதை நாம் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நேரத்திலே வாசித்து தியானித்த போகிற உடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வார்த்தையிலே ஆண்டவரே நீர்தாமே நீர் யோனாவை ஒரு நோக்கத்திற்காக ஒரு காரியத்திற்காக நீர் தெரிந்தெடுத்து யோனாவின் மூலமாய் நீர் என்ன செய்ய விரும்புகிறீர் என்றும் யோனா அதை குறித்து எவ்விதமாய் அறிந்து என்ன செய்தார் என்றும் தொடர்ந்து அந்த வேத புத்தகத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தை வாசித்து தியானிக்கிற இந்த நேரத்திலே கர்த்தர் தாமே இதை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய செவிகளையும் இருதயத்தையும் விருத்த அதிலே சொல்லப்பட்ட மகத்தான மகிமையான காரியங்களை அறிந்து கொள்ள உணர்ந்து அதனுடைய ரகசியங்களை அதனுடைய ஆசீர்வாதங்களை எச்சரிப்புகளை புரிந்து கொள்ள கர்த்தர் இரக்கம் தொடர்ந்து நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை மகிமைப்படும் உடைய நாம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மறுபடியும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல நாளிலும் கூட நாம் இன்றைக்கு யோனாவினுடைய வாழ்க்கையிலே நடந்த காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நாம் அநேக முறை யோனாவை குறித்து தியானித்திருக்கிறோம். இன்று சற்று இன்னுமாக இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்ட ஒரு சில முக்கியமான காரியங்களை நாம் அறிந்து இந்த பட்டணம், அந்த ஜனங்கள், யோனா, அது மட்டுமல்ல அந்த அவர் செல்லுகிற அந்த கப்பல் பிரயாணம், தொடர்ந்து அங்கே ஏற்படுகிற பெரும் காற்று, அது மட்டுமல்ல அதற்கு தொடர்ந்து அங்கே அவரை சுமந்து சென்ற ஒரு அங்கே மீனை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏனென்றால் இது மிக முக்கியமான மட்டுமல்ல, இதில் அநேக ரகசியங்கள் அடங்கி இருக்கிறது. ஏன் அங்கே யோனா தேவனுடைய வார்த்தையை அங்கே உண்டாகி அதை கேட்ட பொழுது அவர் அந்த பட்டணத்துக்கு விரோதமாக பிரசங்கிக்கிற காரியத்தை அவர் கர்த்தருடைய சமூகத்தினின்று ஏன் விலக வேண்டும், ஏன் தர்ஷீசுக்கு அவர் செல்ல வேண்டும், அங்கே ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்று நாம் இன்றைக்கு சில முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்கிறோம். இந்த யோனாவை குறித்து நாம் அங்கே வேத புத்தகத்திலே அமித்தாயை குறித்தும் யோனாவை குறித்தும் வேத புத்தகத்திலே நாம் அங்கே வேறு சில இடங்களிலே கூட நாம் அங்கே வாசிக்க முடியும். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இவர்களை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இந்த யோனாவை குறித்தும் அந்த நகரமாகிய நினிவே பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம், அந்த பட்டணத்தினுடைய காரியங்கள் இப்படியாக வேதத்திலே அநேக இடங்களிலே இருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு மிக முக்கியமாக சந்திக்க அங்கே நாம் கவனித்து நாம் ஒரு 3-4 காரியங்களை நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம்.
அங்கே யோனா சந்தித்த சில காரியங்கள், மிக முக்கியமான காரியங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதிலே இன்னைக்கு அநேகர் அங்கே யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு, அதை அவருடைய சொல்லை கேளாமல், அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் பேசாமல், அந்த பட்டணத்துக்கு விரோதமாய் பிரசங்கிக்காமல் தேவ சமூகத்திலிருந்து விலகி ஓடுகிறார். இன்றைக்கும் அநேகர் அப்படி விலகி ஓடுகிறார்கள் என்று அங்கே யோனாவோடு கூட ஒப்பிட்டு சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. ஆனால் இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோனாவை குறித்து சொல்லுகிற காரியமும் இங்கு நடக்கிற காரியங்களும் மிக அவசியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் இவர் தர்சீஷுக்கு செல்ல அந்த கப்பலில் ஏறுகிறார். இந்த தர்சீஷு பட்டணத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிற பொழுது, அந்த தர்சீஷுக்கு என்று ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அந்த தர்சீஷுக்கு பட்டலுக்கு அவர் செல்லுகிற பொழுது தேவன் அங்கே ஒரு பெருங்காற்றை வர உத்தரவிடுகிறார். இவர் செல்லுகிற அந்த படகு, அந்த படகுலே இவர் அங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால், அந்த படகிலே ஏறி அங்கே மற்ற ஜனங்களோடு கூட அவர் உட்கார்ந்து ஒரு நல்ல பிரயாணம் செய்யாமல், அவர் அந்த கப்பலிலே அங்கே அடித்தட்டிலே போய் படுத்துக்கொண்டு ஒரு நல்ல நித்திரை செய்கிறதை, அங்கே தேவன் கொடுக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய பொறுப்பை அவர் ஒரு நல்ல உறக்கத்திலே சென்று கொண்டிருக்கிறதை நாம் இங்கே கவனிக்க முடியும். ஆகவேதான் அநேகர் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது நாமும் யோனாவை போல அங்கே ஒளிந்து கொள்கிறோம், மறைந்து கொள்கிறோம், நாம் நித்திரை செய்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அங்கே நாம் தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் பாருங்கள். அந்த மாலுமியானவன் அங்கே இந்த காரியம் எப்படி வந்தது என்று அங்கே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே நாம் தேவனிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாலுமி அங்கே யோனாவிடத்திலே சொல்லுகிறார். அவர்கள் அது மட்டுமல்ல, அந்த மாலுமி அங்கே கப்பலில் இருக்கிறவர்கள் அங்கே சீட்டு போட்டு பார்க்கிற காரியத்தை நம்ம பார்க்கிற பொழுது அது யோனாவின் பேரில் வருகிறது. ஆகவே இந்த ஆபத்து அங்கே நாம் கவனிக்கிற பொழுது அவர்கள் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது, நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும், உன் தொழில் என்ன, நீ எங்கே இருந்து வருகிறாய், உன் தேசம் என்ன, நீ என்ன ஜாதியான் என்று கேட்கிறான். அவர் அதற்கு தன்னை எபிரேயன் என்றும், அங்கே இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின பரலோக தேவனிடத்திலே நான் பயபக்தி உள்ள ஒரு தேவ மனுஷன் என்றும், அங்கே நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று நான் விலகிச் செல்கிறேன் நான் என்று சொல்லுகிற பொழுது அந்த மனுஷர்கள் பயந்து அங்கே நீ ஏன் இப்படி செய்தா என்று கேட்கிற பொழுது அங்கே இன்னும் அந்த சமுத்திரமானது அதிகமாக கொந்தளித்து கொண்டு அங்கே கடல் மிக அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது. அந்த கொந்தளிப்பானது இருக்கிற பொழுது அங்கே அவர்கள் யோனாவை நோக்கி இந்த சமுத்திரம் வரும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற பொழுது அங்கே யோனா மிக தெளிவாக சொல்லுகிறார், நீங்கள் என்னை கடலிலே போட்டு விடுங்கள், அப்பொழுது இந்த சமுத்திரம் அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்று நான் அறிவேன் என்கிறார். ஆமே, இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், நாம் இன்றைக்கு அநேகர் அங்கே யோனா ஏதோ ஒரு தவறு செய்து விட்டு அல்லது ஏதோ ஒரு தேவன் கொடுத்த பொறுப்பை மறைத்து அவர் ஓடிவிடுவதை போலவும் அவர் அந்த கப்பலுக்கு அடியிலே சென்று ஒரு நல்ல ஒரு நித்திரை செய்து கொண்டிருக்கிறதை நாம் அப்படியாக இன்னைக்கு அநேகருடைய ஜீவியத்திலே அதை இணைத்து நாம் யோனாவை போல இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது என்று இன்னைக்கு அநேகர் பேசுவதை கேட்கலாம். ஆனால் இங்கே வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது, யோனா இப்படித்தான் நடக்கும், நான் இப்படித்தான் செல்வேன் என்று எல்லாவற்றையும் தேவன் அவருடைய இருதயத்திலே வெளிப்படுத்தி இது இப்படித்தான் ஆகும் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் இங்கே கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் யோனா ஒரு தீர்க்கதரிசி. ஏனென்றால் தேவன்
தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் எந்த காரியத்தையும் மறைப்பதில்லை. என்ன நடக்கும், எப்படி ஆகும் என்று அவர் சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆகவேதான் யோனாவிற்கு இந்த கொந்தளிப்பு, பெரிய கொந்தளிப்பு, என் நிமித்தம் இது வந்தது என்று நான் அறிவேன் என்று அவர் சொல்லுகிறார். அதனால்தான் என்னை நீங்கள் தூக்கி கடலிலே இந்த சமுத்திரத்திலே போடுங்கள் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே அந்த மனுஷர்கள் கரை சேரும்படி வேகமாய் தண்டு வலித்தார்கள். ஆனாலும் அங்கே சமுத்திரம் வெகு மும்முரமாயிருந்தபடியால் அவர்களால் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் இந்த மனிதனை கடலிலே போட்டால் இந்த மனிதன் இறந்து விடுவான், அவனை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் தேவ சித்தம் வேறு விதமாக இருக்கு. பாருங்கள், அது மட்டுமல்ல, அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன நிமித்தம் எங்களை அழித்து போடாதே, குற்றமில்லாத இரத்த பழி எங்கள் மேல் சுமராதேயும் என்று சொல்லி அங்கே தேவனிடத்திலே அந்த ஜனங்கள் கெஞ்சுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பாருங்கள், அந்த ஜனங்களுக்கு ஒரு கால் நாம் இந்த யோனாவை தூக்கி, ஏனென்றால் யோனாவை குறித்து நிச்சயம் அவர்கள் அறிந்திருப்பார்கள். ஒரு தீர்க்கதரிசியை குறித்து அங்கே தேசத்திலே இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்திருப்பார்கள். எப்படி எலியாவை குறித்தும் மெலிசாவை குறித்தும் சாமுவேலை குறித்தும் ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள், அதே போல இந்த ஜனங்களும் நிச்சயமாக அறிந்ததினால்தான் அங்கே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த மனுஷனுடைய ஜீவித்த எங்களை அழித்து போடாதேயும், இந்த குற்றமில்லாத இரத்த பழி எங்கள் மேல் சுமத்தாதேயும் என்று அங்கே உமக்கு சித்தமாய் இருக்கிறபடி இதை செய்கிறோம் என்று அங்கே தேவ சித்தத்தை இந்த ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக அங்கே தேவன் அவர்கள் மேல் கிருபை பாராட்டுகிறதை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக. ஆகவேதான் அவர்கள் அங்கே யோனா சொன்னபடி அந்த சமுத்திரத்திலே அங்கே யோனாவை எடுத்து அங்கே அந்த சமுத்திரத்திலே தூக்கி வீசுவதை நாம் அங்கே கவனிக்க முடியும். இந்த பெரும் கடலும் பெரும் காற்றும் அவர்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு கொந்தளிப்பு இருந்த, அந்த வெகு மும்முரமாய் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. அவர்களால் அங்கே நாம் இன்றைக்கு சொல்லும் பொழுது ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு மிக கடுமையான அளவுக்கு அது அதனுடைய திசையை மாற்றி அல்லது அதை அங்கே மேலும் கீழுமாக சென்று நாம் இன்றைக்கு அநேக இடங்களில் நாம் பார்க்கிறோம். ஒரு புயல் வரும் பொழுது ஒரு வேகமான சமுத்திரத்திலே கொந்தளிப்பு ஏற்படுவது, அதுவும் பாருங்கள், இந்த பெரிய கொந்தளிப்பு என்று சொல்வார், மிக பெரிய அளவுக்கு சுமார் 100 அடி அளவுக்கு கூட அங்கே கடல் அலைகள் கொந்தளிக்கிற அளவுக்கு இருக்கும் என்று நாம் அங்கே பார்க்க முடியாது. ஆகவே அவ்வளவு பெரிய ஒரு கொந்தளிப்பு இங்கே ஏற்படுகிறதை அது ஒரு பெரிய கொந்தளிப்பு என்று சொல்லுங்க. அது எவ்வளவு அடி என்று சொல்லவில்லை, அவ்வளவு பெரிதான ஒரு கொந்தளிப்பு ஏற்படுகிறது. ஆனால் யோனாவை எடுத்து அவர்கள் சமுத்திரத்திலே போட்ட உடனே அந்த சமுத்திரம் தன்னுடைய மும்மரத்தை விட்டு அமர்ந்தது. அது உடனடியாக அது அமைதியானது. எப்படி அன்று இயேசு கிறிஸ்து அங்கே கடலிலே அமர்ந்து தூங்கி சென்ற பொழுது, அங்கு ஒரு பெரும் புயல் வந்த பொழுது சீஷர்கள் கதறி அழுதார். அவளது இயேசு கிறிஸ்து எழுந்திருந்து கடலை அமைதியாயிரு என்று சொன்ன பொழுது அமைதியா இருந்தது. அதே போல இங்கே யோனாவை எடுத்து அந்த சமுத்திரத்திலே போட்ட பொழுது இந்த சமுத்திரமானது அது மிக அமைதியானது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த மனுஷர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனை பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் சென்று கொண்டிருக்கிற ஒரு கப்பல், ஆனாலும் அந்த மனுஷர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் கவனிக்க முடியும். இது எல்லாமே தேவன் செய்கிற ஒரு அடையாளமாக. அது மட்டுமல்ல, தேவ ஜனங்கள் எவ்விதமாக நாம் தேவனுக்கு பயப்பட்டு தேவனுக்குரிய காரியங்களை தேவனுக்கு செலுத்த வேண்டிய அங்கே ஆராதனைகள் ஆனாலும் சரி, அல்லது தேவனுக்கு செலுத்த வேண்டிய பொருத்தனைகள் என்னென்ன பொருத்தனைகள் இருக்கிறதோ பொருத்தனைகள் ஆனாலும் சரி, அல்லது நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை நாம் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து, எப்படி அங்கே சமுத்திரம் வந்த பொழுது அங்கே அந்த பெரும் காற்று அந்த சமுத்திரத்தை அது அந்த ஜனங்களை கொன்று போட அந்த கப்பலையே அங்கே உடைத்தெறிகிற அளவுக்கு அது வருகிறதாக. ஆனாலும் தேவன் அவர்களை கிருபையாய் இரக்கம் பாராட்டி மன்னித்து
பொழுது அவர்கள் தேவனுக்கு பயந்து இங்கே கர்த்தருக்கு பலியிடுவதை பார்க்கணும். அது மட்டுமல்ல, இங்கே மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன, தேவன் அங்கே முதலாவது அந்த கப்பலை ஆயத்தம் பண்ணி அந்த கப்பலில் இருக்கிற ஜனங்களுக்கு அங்கே யோனாவை குறித்தும் அந்த யோனாவுடைய காரியங்களை குறித்து அறிந்து கொள்ளும்படி செய்கிறது ஒரு முதல் காரியமாக இருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு, ஏனென்றால் அன்றைக்கு அந்த தர்ஷீஷ் கப்பலிலோ, அது மட்டுமல்ல அந்த நாட்களிலே அங்கே இஸ்ரவேல் தேசத்திலே காணப்படுகிற பொழுது அது எங்கும் சிலை வழிபாடுகள் ஏற்படுகிற எரேபெயாமும் மற்ற அநேக ராஜாக்கள் அங்கே தேவனுடைய வழிகளை விட்டு வழி விலகி இந்த நினிவே பட்டணத்தையும், அது மட்டுமல்ல இந்த நினிவே பட்டணமானது அங்கே மீனை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு பட்டணமாக, பெண் தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிற, கடலை தெய்வமாய் வணங்கி கொண்டிருக்கிற, மீனை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு பிரஜாதி வழிபாடுகளை பின்பற்றுகிற ஒரு பட்டணமாக மாறிவிடுகிறது. ஆகவேதான் அங்கே நாம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் அது மிகுதியாக இருந்தது. அவர்கள் செய்கிற காரியங்கள், அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜீவியத்தில் நடக்கிற காரியங்கள் அது தேவ சமூகத்திலே வந்து எட்டினது என்று பார்க்கிறோம். எப்படி அங்கே எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சென்ற பொழுது எகிப்தியர் அவர்களை மிக கடுமையாக அடக்கி அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை கொடுமைப்படுத்தின பொழுது அவர்கள் கூக்குரலிட்டு அந்த சத்தமானது தேவ சமூகத்திலே சென்றது. அதே போல இங்கேயும் இவர்களுடைய அந்த கூக்குரல் அங்கே தேவ சமூகத்திற்கு எட்டினது என்று நாம் பார்க்க முடியும். அந்த பட்டணமானது மிக கொடுமையான பட்டணம், ஒரு மிகப்பெரிய வணிகம், மிகப்பெரிய நகரம், ஒரு மிகப்பெரிய அங்கே ஜனங்கள் வசிக்கிற ஒரு பட்டணம். அது ஒரு வியாபார ஸ்தலமாக, அது மட்டுமல்ல அநேக அங்கே பாதுகாப்பு நிறைந்த ஒரு மிகப்பெரிய கிரேட் சிட்டி என்று நாம் அங்கே பார்க்கிறோம். அதை ஆங்கிலத்திலே வாசிக்கிற பொழுது அது கிரேட் சிட்டி என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நான் அதை வாசிக்கிறேன். அரைஸ், கோ டு தி நினிவே, that great city and cry against it, for their weakness is come upon for me என்று சொல்லுகிறது. பாருங்கள், அது அந்த ஜனங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், அவருடைய தவறான செய்கைகள் தேவ சமூகத்திற்கு எட்டினதே. அது மிகப்பெரிய பட்டணமாக இருந்தாலும் அதற்குள்ளாய் நடக்கிற காரியங்கள் தேவனுக்கு விரோதமாக. இன்னைக்கு உலகம் முழுவதும் நாம் கவனிக்கிற பொழுது இந்த தேசமானது, நம் வசிக்கிற தேசமோ பட்டணமோ நாடுகளோ, இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அக்கிரமங்கள், அநியாயங்கள், மீறுதல்கள் பெருகி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தேவன் பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் எப்படி இந்த கப்பலிலே பிரயாணம் செய்தவர்கள் தேவனுக்கு பயந்து அங்கே தேவ மனுஷனை அவர்கள் அங்கே உபத்திரவப்படுத்தாதபடி, தேவ மனுஷனுக்கு அவர்கள் அவதி நிமித்தம் நாங்கள் அழிந்து போகக்கூடாது என்று ஒரு பயம் இருந்ததோ, அதே போல இன்றைக்கும் தேவ ஜனங்கள் இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்களை கண்டு தேவனுடைய ஊழியக்காரர்களை பரியாசம் செய்வதும், கேலி செய்வதும், இன்னும் தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்து இங்கே ஒருவரை ஒருவர் புறம் பேசிக்கொண்டு செய்வதும், இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அது தேவனுடைய பார்வைக்கு அது அது எவ்விதமாக அவரை மன வருத்தம் ஏற்படும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் தான் ஒரு மனிதனை அழைத்து அந்த மனிதனுக்கு ஊழியத்தை கொடுத்து அந்த மனிதன் அங்கே வேத வார்த்தையின்படி உண்மை உத்தமாய் நடக்கிற பொழுது அந்த ஊழியக்காரனை, அந்த தேவ மனுஷனை குறித்து அவருக்கு விரோதமாக எழும்புகிற ஜனங்களுக்கு அது ஒரு மிகப்பெரியதான ஒரு அங்கே பாரமாக மாறிவிடக்கூடாது. அதனாலதான் இங்கே இந்த தேவ மனிதனை அறிந்ததினாலே அவர்கள் அங்கே தேவனிடத்திலே கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பாருங்கள், கர்த்தாவே, இந்த மனுஷன் ஜீவியத்தின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தப்பழி எங்கள் மேல் சுமத்தாதேயும் என்று அவர்கள் கெஞ்சுகிறார்கள். இந்த காரியத்தை நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறதை நாம் கவனித்திருக்கிறோம். இதில் மிக முக்கியமான காரியத்தை நாம் தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த 14ஆம் வசனத்திலே, யோனா 1:14 குறிப்பிட்டிருக்கிற அந்த 2 முக்கியமான காரியங்களை நாம் இங்கே இன்றைக்கு
நாம் தியானிக்க போகிறோம். நாம் தொடர்ந்து இங்கே பார்க்கிற பொழுது இந்த மீன், அங்கே இந்த மீனை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலும் இன்னும் அந்த சுவிசேஷ புஸ்தகங்கள் எல்லா இடங்களிலேயும் அங்கே இயேசு கிறிஸ்துவிடத்திலே அன்றைக்கு பரிசேயரும் சதுசேயரும் வந்து எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் இடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று கேட்கிறார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதபடி இயேசு கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நின்று அவருடைய ஊழியத்தை எப்படி ஆகிலும் தடை செய்ய அவரை குறித்து ஜனங்களிடத்திலே தவறாய் பேசி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்து கொண்டு வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே யோனா எப்படி மீனின் வயிற்றிலே 3 நாள் இரவு பகல் இருந்தார், அதை போல மனுஷகுமாரனும் அங்கே பூமியிலே இருப்பார் என்று சொல்லி அங்கே அவருடைய மரணத்தை குறித்தும் அது உயிர்த்தெழுதலுக்கான ஒரு காரியமாக இருக்கிறதை குறித்தும் அங்கே பார்க்க முடிகிறது. ஆகவேதான் இங்கே இந்த மீனானது அது யோனாவை விழுங்கும்படியாக தேவன் அதை ஆயத்த பண்ணி வைச்சிருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மீன்கள் இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் சொல்லுவார்கள், எப்படி ஒரு மனிதனை ஒரு மீன் அங்கே அது விழுங்கும் பொழுது அந்த மனிதன் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? அதனுடைய வயிற்றிலே சென்றால் அவனுக்கு சுவாசிக்க காற்றில்லை. அது மட்டுமல்ல, அந்த மீன் வயிற்றிலே செல்லும் பொழுது அது அவனை கொன்று போடும். அதுவும் 3 நாள் ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறது நிச்சயமாகவே நடக்காது என்று சொல்லி இன்றைக்கு அநேக அவிசுவாசிகள் இப்படிப்பட்ட காரியத்தை குறித்து பேசுவதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அந்த மீன் வயிற்றில் இருந்து யோனா அங்கே தன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். ஏனென்றால் அங்கே நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது சாலமன் தேவனுடைய ஆலயத்தை அவர் அங்கே பிரதிஷ்டை செய்கிற பொழுது அவர் அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிற பொழுது 1 ராஜாக்கள் புஸ்தகத்திலே அங்கே அந்த ஆலயத்தை நோக்கி யார் கூப்பிடுகிறார்களோ, அவர்கள் எந்த நெருக்கத்தில் இருந்து அந்த ஆலயத்தை நோக்கி கூப்பிடுகிறார்களோ என் தேவன் அவருடைய சத்தத்தை கேட்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டது. ஆகவேதான் அவர் அங்கே 2ஆம் வசனத்திலே என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர், சமுத்திரத்தின் நடுமையத்திலே ஆழத்திலே என்னை தள்ளிவிட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என் மேல் புரண்டது, நான் உமது கண்களுக்கு எதிராக இராதபடி தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்று சொல்லி அங்கே அவர் அந்த பரிசுத்த ஆலயம் இருந்த அந்த திசையை நோக்கி பார்த்து அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறதை நாம் இங்கே கவனிக்க வேண்டியதாகும். இன்னைக்கு நமக்கும் அங்கே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைக்கு அவர் வார்த்தையாக இருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் மெய்யாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவேதான் அங்கே சொல்றார் பாருங்கள், தண்ணீர் பிராண பரியந்தம் என்னை நெருக்க, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன், பூமியின் தாழ்பால்கள் என்னென்றைக்கும் என்னை அடைத்தாயிற்று, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்பு, என் ஆத்துமா என்னில் தூகில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உங்க பரிசுத்த ஆலயத்திலும் இடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை அவர் அந்த 8ஆம் வசனம் நாம் மிக அவசியமாக மனதிலே ஒவ்வொரு நாளும் வைத்துக் கொள்ள வேண்டிய வசனமாக இருக்கிறது பாருங்கள். பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லும். இன்னைக்கு ஜனங்கள் பொய்யை நம்பிக்கொண்டு பொய்யை பேசுகிற மனிதனைக்கு பின்பாக சென்று அப்படிப்பட்ட காரியங்களை நம்பிக்கொண்டு தங்களிடத்திலிருந்து தங்களுக்கு தேவனிடத்திலிருந்து வருகிற அந்த கிருபையை இன்றைக்கு போக்கடித்துக் கொண்டோம். இன்னைக்கு தேசத்திலே தேவனுடைய வார்த்தையானது அது அநேக ஜனங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் ஆண்டவர் சொன்ன வண்ணமாக சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்பட்ட காரியம் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஜனங்களிலே இன்றைக்கு அது அநேக ஜனங்களுக்கு இன்றைக்கு வேதமானது தேவனை குறித்தும் தேவன் யார், அவர் ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும், ஏன் அவர் மரித்து உயிர்த்தெழுந்து நமக்கு
பாவத்தை மன்னிக்கிறார், நம்முடைய அக்கிரமத்தை மன்னிக்கிறார், நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு முழு உலகத்திலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, அங்கே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அநேக ஊழியர்கள் ஜெபத்துடனே வேண்டுதலுடனே இந்த ஜனங்கள் மன்னிப்புக்காக, இந்த ஜனங்களுக்காக வேண்டிக் கொண்டு வருகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. ஆனாலும் இன்றைக்கு ஜனங்களுடைய இருதயம் பொய்யான மாயை பற்றிக்கொள் அவர்கள் தங்களுக்கு வருகை கிருபையை போக்கடிக்கிறவர்களாக இருக்கிறார். ஆகவேதான் யோனா சொல்லுகிறார், நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்று அங்கே அந்த மீனின் வயிற்றிலே கூட தொடர்ந்து இந்த 3 நாள், ஏனென்றால் அவருக்கு எந்த ஆகாரமோ தண்ணீரோ எதுவும் இல்லை. அவர் அந்த துதியையும் ஸ்தோத்திரத்தையும் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் பாருங்களேன், ஆத்மா என்னில் தொய்ந்து போகையில் அவருடைய ஆத்மா அங்கே மரண கண்ணிக்குள்ளாக சிக்குகிறது. அங்கே அவர் அந்த பூமியிலே அங்கே எப்படி அந்த மிக தாழ்வான அடிவாரங்களுக்கு நான் இறங்குகிறேன் என்று அவருக்கு அந்த உணர்வு தெரிகிறது. ஏனென்றால் நாம் ஒரு பெரிய திமிங்கலத்தை பார்க்கிற பொழுது, இங்கே திமிங்கிலம் என்று வேதத்திலே சொல்லப்படவில்லை. பொதுவாகவே ஒரு மிகப்பெரிய மீன் என்றால் நாம் அதை திமிங்கிலமாகத்தான் நாம் பார்க்கிறோம். திமிங்கிலம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கடலில் இருக்கிற மீன்களிலே மிகப்பெரிய மீனாக இருக்கிறது. அது எப்பொழுதுமே அங்கே கடற்கரையிலே அல்லது கடல் மேல் பகுதியிலே இருப்பதில்லை. அது கடலின் அடியிலே சுமார் 1000-2000 அடிகளுக்கு கீழாகத்தான் அது மிக அமைதியாக தண்ணீர் எங்கு இருக்கிறதோ, மிக ஆழமாக எங்கு இருக்கிறதோ அது அங்கேதான் இருக்கும். பாருங்கள், இங்கே யோனாவும் அங்கே கடலினுடைய அடிவாரங்களிலே, பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் இறங்கினேன் என்று சொல். அது மட்டுமல்ல, அந்த இடமானது ஒரு கடற்பாசிகள் அங்கே சூழ்ந்து கொண்டு தண்ணீர்கள் பிராண பரியந்தம் அவரை நெருக்குகிறதை அவர் அங்கே காண்கிறார். அவ்வளவாக அங்கே அவர் பெரும் பாடுகளை பட்டுக்கொண்டு அந்த 3 நாள் அவர் அநேக பாடுகளை படுகிறதை நாம் இங்கே கவனிக்க முடியும். அங்கே இயேசு கிறிஸ்துவும் அந்த 3 நாள் அங்கே வேதத்திலே வாசிக்கிற பொழுது 1 பேதுருவிலே அதை குறித்து அவர் அங்கே அவர் அங்கே பாதாளங்களுக்கு சென்று அந்த ஜனங்கள் அங்கு இருக்கிற ஜனங்களுக்கு அவர் பிரசங்கித்தார் என்று நாம் அதை வாசிக்கிறோம். நான் அந்த காரியத்தை வாசிக்கிறேன். 1 பேதுருவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே செய்கிற காரியங்களை நாம் கவனிக்க முடிகிறது. பாருங்கள், அவர் ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் கவனிக்க முடிகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 நான் வாசிக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவிகள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வ காலத்தில் நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற போது கீழ்ப்படியாமல் போனவர்கள் அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மட்டும் காக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படும். பாருங்கள், ஆகவே அவர் இங்கே நமக்காக பாடுகளை தன்னுடைய சரீரத்தில் அனுபவித்து அவர் அங்கே ஆவியிலே அவர் அந்த பாதாளத்திற்கு கீழாக செல்லுகிறதை, அங்கே காவலில் உள்ள ஆவிகளுக்கு சென்று அவர் பிரசங்கிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் அந்த 3 நாளும் இந்த காரியத்தை செய்கிறதை நாம் கவனிக்க முடியும். ஆகவேதான் அவர் அதிலிருந்து மறுபடியுமாக அவர் உயிர்த்தெழுந்து அங்கே இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இங்கே யோனாவை நாம் கவனிக்கிற பொழுது அங்கே யோனா இந்த 3 நாட்கள் அந்த மீனின் வயிற்றில் இருக்கிறார். அங்கே அவரை தேவனுடைய நாமத்தை சொல்லி துதியும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தி பொருத்தனைகளை செலுத்தி அங்கே தேவனை கனப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிறகு 3ஆம் நாளிலே கர்த்தர் அந்த மீனுக்கு கட்டளையிடும் பொழுது அது யோனாவை அந்த கரையிலே, நினிவே பட்டணத்தினுடைய அந்த கரையிலே கக்கி விடுகிறது.
இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியத்தை நாம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. பாருங்கள், மீண்டும் ஒரு முறை கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, எழுந்து மகா நகரமாய் நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகளை அதற்கு விரோதமாய் பேசு என்று சொல்லும் பொழுது, அங்கே யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நினிவேக்கு போய் அங்கே நினிவேவிலே 3 நாள் பிரயாண விஸ்தாரமாய், அது பெரிய நகரமாக பாருங்கள், இங்கே நினிவே 3 நாள் அவர் பிரயாணம் செல்கிறார். அதைத்தான் அங்கே அங்கே 3 நாள் அவர் அந்த மீன் வயிற்றில் இருக்கிறார். 3 நாள் அவர் நடந்து சென்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலே சென்று அந்த ஜனங்களை சந்தித்து அந்த ஜனங்களுக்கு அவர் அங்கே தேவனுடைய அந்த பட்டணம் எச்சரிப்பை குறித்து, தேவன் சொல்லுகிற அந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அங்கே இன்னும் 40 நாள் தான் உங்களுக்கு உண்டு, இந்த நினிவே பட்டணமானது அது கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கிறார். அதுவரை அவர்கள் பிரஜாதி வழிபாடுகளிலேயும் அந்நிய வழிபாடுகளிலேயும், அது மட்டுமல்ல, அங்கே தேவனுக்கு விரோதமான அக்கிரமங்கள் பாவங்கள் செய்ததால் அவர்கள் செய்த பாவமானது அங்கே தேவ சமூகத்திலே வந்து எட்டினது என்று பார்க்கிறோம். பாருங்களேன், இந்த தீர்க்கதரிசி அவர்கள் விசுவாசித்தார். இன்னைக்கு நமக்கும் தேவன் அங்கே தன்னுடைய வார்த்தையை அனுப்பி இந்த கடைசி நாட்களிலே இந்த பூமியில என்ன நடக்கும், இந்த பூமியானது எப்படியாக இருக்கும் என்று சொல்லி நமக்கும் தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி அனுப்பும் பொழுது, இன்னைக்கு ஜனங்கள் தேவனுடைய சத்தத்தை, தீர்க்கதரிசியினுடைய சத்தத்தை கேட்கிறார்களா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பாருங்கள், இந்த ஜனங்கள் அங்கே தீர்க்கதரிசியினுடைய சத்தத்தை கேட்டு தீர்க்கதரிசி சொன்ன தேவனை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அந்நிய தேவனை அங்கே விட்டு அந்த அந்நிய வழிபாடுகளை விட்டு அவர்கள் இங்கே தேவனை விசுவாசித்து அவர்கள் உபவாசம் செய்யும்படி அங்கே கூறுகிறார். பாருங்கள், அப்பொழுது அங்கே பெரியோர் முதல் சிறியோர் வரை அங்கே தேவனை விசுவாசிக்கும்படியாக, தேவனிடத்திலே உபவாசம் செய்யும்படியாக அங்கே அவர்கள் அங்கே தங்களை தாழ்த்துகிறதை பார்க்க முடியும். அவர்கள் அந்த 40 நாளும் அவர்கள் தண்ணீர் குடியாமலும் புசியாமலும் அங்கே தேவனை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்திலும் அங்கே உறக்க சத்தமாய் கூப்பிட்டு, அவர்கள் அங்கிருக்கிற ஒவ்வொருவர், அங்கே 8ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடும். அவரவர் தம் பொல்லாத வழி தம் கையில் உள்ள கொடுமைகளை விட்டு திரும்ப கடவீர்கள் என்று அவர் தொடர்ந்து அந்த ஜனங்களை அவர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபம் நம்முடைய கரத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூறச் சொன்னான் என்று அங்கே அந்த ராஜா அங்கிருக்கிற ஜனங்களுக்கு இதை சொல்லுகிறதை பார்க்கணும். ராஜாவுடைய இருதயத்திலும் தேவன் பேசியிருக்கு, அவனுடைய பிரதானிகளிடத்திலும் அங்கே கட்டளை சொல்லுகிறார். நினிவேயில் இருக்கிற மிருகங்களும் மனுஷர்களும் மாடுகளும் ஆடுகளும் அங்கே தண்ணீர் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் மேயாமலும் இருக்க வேண்டும், நீங்கள் ரட்டினால் மூடிக்கொண்டு இப்படி செய்யுங்கள், ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிரத்தை விட்டு நம்மை திருப்புவார் என்று சொல்லி, அது மட்டுமல்ல, அங்கே அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்க்கிறார். அவர்கள் செய்கிற அந்த கிரியைகளை அங்கே தேவன் கவனிக்கிறார். 40 நாள் உபவாசம் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் அங்கே அந்த உபவாசத்திலே எதையெல்லாம் அறிக்கை செய்து, எதையெல்லாம் விட்டு விடுவோம், எதையெல்லாம் இனி செய்ய மாட்டோம், எப்படி பொல்லாத வழிகளை பொல்லாத கிரியைகளை விடுவோம் என்று சொல்லி அவர்கள் அதை செய்கிற அந்த காரியங்களை, அந்த கிரியைகளை அங்கே தேவன் கவனிக்கிறார். தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று இங்கே நாம் பார்க்க முடியும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், இன்றைக்கு எத்தனை ஜனங்கள் தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்படி நாம் அறிக்கை செய்கிறோம். வருடத்திற்கு அங்கே லெந்து நாட்கள் என்று 40 நாட்கள் அங்கே அநேகர் உபவாசம் இருப்பது, அந்த 40 நாட்கள்
புறஜாதிகரை போல அங்கே புறஜாதிகள் தான் இன்றைக்கு ஒரு சில கோவிலுக்கு செல்கிற பொழுது அங்கே அந்த உபவாசம் இருந்து அவர்கள் தங்களை அங்கே அனுதினமும் காலை நேரத்திலே குளித்து மாலையிலே அங்கே எல்லாவற்றையும் செய்திப்படியாக உலக வழிபாடுகளை செய்து அங்கே தங்களை ஒரு பரிசுத்தவானை போல அங்கே அவர்கள் அங்கே சாராயம் குடிப்பதோ பீடி சிகரெட்டோ பொய் பேசுவோ அல்லது மற்றவர்களை மரியாதை கொடுப்படி எல்லா காரியங்களையும் ஒரு பரிசுத்தவான்களைப் போல அவர்கள் செய்கிறதை நம்ம கவனிக்கிறோம். ஏனென்றால் நாம் இங்கே புரசாதிகள் பட்டணத்திலே இருக்கிறோம். அதை போல இங்கே வருஷத்திலே இந்த 40 நாட்கள், எந்த நாட்கள் என்று சொல்கிற அந்த 40 நாட்களில் அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களை அங்கே ஆலயத்திற்கு செல்வதும் அங்கே இப்படி இது அது என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் அதற்கு பிறகு இந்த 40 நாட்களுக்கு பிறகு இந்த ஜனங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்ப்பார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய கிரியைகளையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டு வருகிறார். அதைத்தான் அங்கே புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:7 அவர் சொல்லுகிற பொழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைகொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி தொடர்ந்து அவர் 10ஆம் வசனத்திலே சொல்லுகிற பொழுது, பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்துள்ள தீர்க்க தரிசனத்தினை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம், அசுத்தமாயிருக்க இன்னும் அசுத்தமா, நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். பாருங்கள், இந்த 12ஆம் வசனம் நாம் மிக கவனமுடனும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதயத்திலே தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிற, தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிற, தேவனை விசுவாசிக்கிறவர்கள், நான் மனம் திரும்பினேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன் என்று இன்றைக்கு அநேகர் சொல்லுவார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று. பாருங்கள், நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளை அதற்கு பலனளிக்க தேவன் வருகிறார். அதனால்தான் அவர் இன்றைக்கும் கிருபையாய் நம்மை மன்னித்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி நம்முடைய எல்லா பொல்லாத வழிகளை விட்டு, எல்லா அக்கிரமங்களை விட்டு, அநியாயங்களை விட்டு, அசுத்தத்தை விட்டு, அநீதிகளை விட்டு, அநியாயங்களை விட்டு நாம் மனம் திரும்பினவர்களாக எப்பொழுது நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு நாம் அறிக்கை செய்தோமோ அப்பொழுது முதல் அந்த காரியங்கள் நமக்குள்ளாக காணப்படக்கூடாது. இதைத்தான் அங்கே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நினிவே பட்டணத்தார் அதை செய்தார்கள். ஆகவேதான் தேவன் அவர்களை அழித்து போடாதபடி வைத்தார். அந்த சந்ததியை அழித்து போடவில்லை. அதற்கு பிறகு அவர்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்கிற பொழுது அந்த பட்டணத்திற்கு என்ன நடந்தது என்று நாம் இன்றைக்கு வரலாற்று பூர்வமாக அநேக காரியங்களை பார்க்க முடியும். ஆனால் இந்த யோனா புத்தகத்திலே சொல்லப்பட்ட காரியத்திலே அன்றைக்கு இருந்த அந்த ஜனங்கள் யோனாவுடைய சத்தத்தை கேட்டு, தேவனுடைய அந்த எச்சரிப்பை கேட்டு, தேவனுடைய அந்த சத்தத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்பினார்கள். அந்த 40 நாளும் அவர்கள் தேவ சமூகத்திலே தங்களை முழுவதுமாக தாழ்த்தி தங்களை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து அங்கே தேவனுக்காக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து தங்களுடைய அக்கிரமங்களை, பாவங்களை அவர்கள் தொடர்ந்து செய்யாதபடி அங்கே தேவனுக்காக நன்மையான காரியங்களை செய்கிறதை நாம் கவனிக்க முடியும். ஆகவேதான் இன்றைக்கும் தேவன் நம்மை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் யோனாவை குறித்து இயேசு கிறிஸ்துவும் சொல்லும் பொழுது அங்கே மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் இடத்துல அடையாளங்களை கேட்கிறார்கள், இதோ நானோ என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். 38ஆம் வசனம் 12:38 அப்பொழுது வேற பாதகர் பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறேன். அதற்கு அவர் பிரதியுத்தரமாக சொல்லுகிற வசனத்தை கவனித்து கேளுங்கள். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் என்று சொல்லி. அன்றைக்கு இருந்த அந்த வேதபாரகர்களும் பரிசேயரும் அவர்கள் நினைத்தார்கள் அவர்கள் ஒரு பரிசுத்தவான்கள், அவர்கள் ஒரு தேவ மனுஷர்கள், அவர்கள் தேவனுக்காக காரியங்களை செய்கிறார் என்று. ஆனால் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லுகிற பதிலானது,
இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் என்று அவர்களை குறித்து குறிப்பிட்டு பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கு நம்முடைய கிரியைகளை, நம்ம ஒவ்வொருவருடைய சிந்தனைகளை, நம்முடைய வழிகளை குறித்து தேவன் எப்படி நமக்கு காட்சி கொடுப்பார் என்று நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே பாருங்கள், இங்கே அவர்களை குறித்து சொல்லப்பட்ட இந்த வசனம் நம்முடைய ஒவ்வொருடைய இருதயத்திலும் அதை பதிந்து கொள்ள வேண்டியதாக, அது எச்சரிப்பின் சத்தமாக இருக்கிறது. ஆகவேதான் அவர்கள் தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படும். யோனா இரவும் பகலும் 3 நாள் பெரிய மீனின் வயிற்றிலிருந்து போகும். மனுஷகுமாரன் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று. அதுதான் அங்கே பேதுரு புஸ்தகத்திலே நாம் அங்கே அவர் பூமியின் இருதயமாகிய பாதாளத்திற்கு சென்று அவர் அங்கிருந்த ஜனங்களுக்கு அங்கே பிரசங்கிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். இங்கே யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினைவே பட்டணத்தார் மனந்திருந்தது. இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார், அதனால் நியாயத்தீர்ப்பு நாட்களிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியோர் என்று இவர்கள் மேல் குற்றம் சொல்லுவார். ஆனால் இந்த ஜனங்கள் மனம் திரும்பினார்களா? இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினார்களா என்றால், அதைத்தான் நான் அப்பொழுது சொன்னேன். யோனாவை குறித்து நாம் பார்க்கிற பொழுது, அந்த சமுத்திரத்திலே அவன் பிரயாணம் செய்த பொழுது இந்த கப்பலில் இருந்தவர்கள் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கோம். அதை குறித்து ஒரு சிறு காரியத்தை தியானித்து நாம் செய்திய முடியும். பாருங்கள், அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், அந்த கப்பலில் இருந்தவர் சொல்கிறார்கள், அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவித்தின் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்தத்தை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமானபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை கடலிலே போடுவார். இங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவை இந்த பரிசேயரும் வேதபாரகர்களும் வேத பிரகாரமாக அவரை குற்றம் கண்டுபிடித்து இவன் தன்னை தேவனுக்கு சமமாக்கினார் என்று சொல்லி அவர் மேல் ஒரு குற்றம் சுமத்துகிறார். இப்படியாக அவரை அங்கே கைது செய்து அங்கே பிலாத்து முன்பாக, ஏரோது முன்பாக கொண்டு நிறுத்துற பொழுது பிலாத்து அவரை குறித்து சொல்லும் பொழுது, இதோ இவர் ஒரு நீதிமான், இவரிடத்திலே நான் ஒரு அக்கிரமத்தையும் இவரிடத்திலே ஒரு தவறுகளையும் நான் காணவில்லை என்று அங்கே சொல்லுகிறார். ஆனால் இந்த ஜனங்கள் அவரை கண்டு அவரை அங்கே சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி சொல்லுகிறது. ஏன் இவர் என்ன தவறு செய்தார் என்று சொல்லும் பொழுது அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த வேதபாரகரும் பரிசேயர்களும் இயேசு கிறிஸ்துவை எப்படியாகிலும் அவரை கொன்று போட வேண்டும், அவரை அங்கே அழித்து விட வேண்டும் என்று அவர் மேல் அவர்கள் அங்கே செய்கிற காரியங்களாக இருக்கிறது. ஆகவேதான் அங்கே நாம் வாசிக்கிற பொழுது அங்கே மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே அங்கே யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க 30 வெள்ளிக்காசை வாங்கி கொண்டான். ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மரணத்திற்குள்ளாக கண்டு அவன் மனஸ்தாபப்பட்டுகிறான். ஆனால் அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் நேரடியாக இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வராதபடி அவன் அந்த பணத்தை கொடுத்தவர்களிடத்திலே போய் அந்த காரியத்தை அவர்களிடத்திலே இங்கே பிரதான ஆசன மூப்பரிடத்திலே திரும்ப வந்து, நான் குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்களே, எங்களுக்கு என்ன, அது உன் பாடு என்று சொல்லுகிற பொழுது அவன் ஒரு கால் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே வந்திருந்தால் அவனுக்கு மன்னிப்பு கிடைத்திருக்கும். ஆனால் அவன் அந்த பிரதான ஆசாரியரிடத்திலே சென்று அந்த காரியத்தை செய்கிறான். அதுவும் தேவனுடைய காரியமாக இருக்கிறது. அவன் அப்படித்தான் மரிப்பான் என்று வேதத்திலே முன்குறிக்கப்பட்டபடியே அவனுடைய மரணம் இருந்தது. தொடர்ந்து நாம் அங்கே பார்க்கிற பொழுது தேசாதிபதி இடத்திலே கொண்டு போகிறாள், பிலாத்து இடத்திலே கொண்டு போவது பொழுது அங்கே பிலாத்து அவர்களை நோக்கி, இந்த கிறிஸ்து எண்ணப்பட்ட நான் இயேசுவை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல, அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறார். தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்று அவர்கள் சொல்லும் பொழுது சிலுவையில் அறையும் என்று அதிகமாக கூப்பிடுவார்கள். அவர்கள் கலகம் அதிகமாக இல்லாமல் தன் பிரயாணத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று தள்ளி அங்கே பிலாத்து ஒரு காரியத்தை செய்கிறார். அவர்கள் தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு ஜனங்கள் சொல்லுகிற காரியம், இவனுடைய இரத்த பலி
எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொல்லி அவர்கள் அந்த இரத்த பலியை அங்கே கேட்டு வாங்கிக் கொள்கிறார். அவர்கள் மேலும் அவருடைய பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் என்று இங்கே வாசிக்கிறோம். இங்கே நாம் யோனாவுடைய புத்தகத்திலே வாசிக்கிற பொழுது அந்த குற்றமற்றவனுடைய இரத்தப்பலி எங்கள் மேல் வராமல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தேவனை பார்த்து கெஞ்சி அவர்கள் தேவனுக்கு பயந்து அவர்கள் தேவனுக்காக பொருத்தனைகளை செலுத்துகிறதை பலி செலுத்துகிறதை நாம் அங்கே கவனிக்கிறோம். ஆனால் இவர்களோ அங்கே உண்மையான தேவன் அங்கே மாம்சத்திலே வந்து நின்ற பொழுது அவரை சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கவும் இதுவும் தேவனுடைய ஒரு தீர்மானமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் மரிப்பது அவர் அந்த குறிப்பிட்ட அந்த ஜனங்களுக்காகவும் அல்லது குறிப்பிட்ட அந்த சந்ததிக்காகவும் அல்ல, அது நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் மரித்தார், நம்ம ஒவ்வொருவருக்காக அவர் சிலுவை பாடுகளை அடைந்தார். இன்றைக்கும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஜீவியத்திலே இப்படிப்பட்ட குற்றமற்ற காரியங்களுக்கு, குற்றமற்ற மனிதர்களுக்கு நாம் எதிரடியாக செய்கிற காரியங்கள், அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற காரியங்கள், அவர்களுக்கு விரோதமான செய்கைகளை நாம் அறிந்து எப்படி அந்த கப்பலிலே பிரயாணம் செய்தவர்கள் அந்த காரியத்தை குறித்து அவர்களுக்கு ஒரு பயம், அவர்களுக்கு ஒரு தேவனை குறித்தான ஒரு நெருக்கம் உண்டானது. அதே போல நம்முடைய ஜீவியத்திலும் நாம் பேசுகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள் நாம் மிக கவனமாக செய்ய வேண்டியதான். என்றால் தேவன் சகலவற்றையும் ஒரு நோக்கத்திற்காக, எல்லாவற்றையும் ஒரு காரியத்திற்காக அவர் செய்கிறார். ஆகவே நம்முடைய ஜீவியமானது தேவனுக்கு பிரியமானதாக, தேவனுக்கு உண்மையானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை ஒரு நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நாம் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி, ஆகவே நம்முடைய ஜீவியத்திலே முழுவதுமாக தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து நாம் தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களாய் மாற, தேவனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொரு மேல் இரக்கம் பாராட்டுவார். ஏனென்றால் இந்த யோனா புத்தகத்திலே இன்னும் அநேக ரகசியங்கள், அநேக காரியங்கள் இருக்கிறது. நாம் அதை சிறிது சிறிதாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் இந்த வேத புத்தகத்திலே, யோனா புஸ்தகத்திலே அநேக ரகசியங்கள், அநேக காரியங்கள் நம்முடைய ஜீவியத்திலே ஒப்பிட்டு பார்க்க முடியும். அந்த நினிவே பட்டணத்தாருக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த அடையாளம் மட்டுமல்ல, நம்முடைய ஜீவியத்திலும் அதை பொருத்தி பார்த்து நாம் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். இந்த நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பி அந்த தொடர்ந்து அவர்கள் செய்யாததை போல நாம் செய்து கொண்டிருக்கிறோமா? அதே போல அந்த கப்பலிலே பிரயாணம் செய்தவர்கள் என்ன செய்தார்கள்? அதே போல நாமும் நம்முடைய ஜீவியத்திலே காணப்படுகிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்று நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை அவர்களுடைய வார்த்தையின்படி நம்மை ஆயத்தப்படுத்த, அவருக்கென்று நாம் கனி கொடுக்க தேவ இரக்கம் நமக்கு கிடைக்கட்டும். நாம் ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அருமையான நேரத்திலே வாசித்து தியானித்தமுடைய சத்திய வார்த்தைக்காக நன்றி சொல்லும். இந்த நேரத்திலே யோனாவை குறித்தும், அந்த நினிவே பட்டணத்தை குறித்தும், அந்த கப்பல் பிரயாணத்தை குறித்தும், அந்த பெரிய மீன் வயிற்றில் நடந்த காரியங்களை குறித்தும் தியானிக்க தேவ கிருபை கொடுக்கும். அதிலே அடங்கி இருக்கிற ரகசியங்கள், ஆசீர்வாதங்கள், எச்சரிப்புகளை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை கொடுப்பதற்காக நன்றி. எங்கள் ஜீவியத்திலும் நாங்கள் எப்படியாக ஜீவிக்க வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எவ்விதமாய் உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கும் பொழுது நாங்கள் நீதியுள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் ஆகட்டும் என்று சொன்ன வண்ணமாய் செய்கிறோமா என்று எங்களுடைய ஜீவியமானது, அந்த கிரியைகளானது நீர் பலனளிக்க வருகிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறப்பா. இதோ நீர் சீக்கிரம் வருகிறேன் என்று சொன்னிருப்பா. நீர் சீக்கிரம் மாறுமப்பா. நாங்கள் உமக்காக பரிசுத்தத்தோடு காத்திருக்க, உண்மையோடு காத்திருக்க, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு காத்திருக்க தேவ கிருபையை தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்தப்படும். God bless you. Thank you, Jesus.